தேசிய அளவில் தடகள விளையாட்டுப் போட்டியில் திருச்சியை சேர்ந்த மாணவி 3வது இடம் பிடித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான 68வது தடகள விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 14 வயதினர்களுக்கு இடையேயான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி தேவிகா தங்கம் வென்று முதலிடம் பிடித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஜானவி வெள்ளி பதக்கம் வென்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்தின் 8ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவி எஸ் கிருத்திகா தேசிய அளவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்றுள்ளார். போட்டிகள் முடிந்து திருச்சிக்கு வருகை புரிந்த பள்ளி மாணவி கிருத்திகாவுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் காவேரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பிலும் மாணவியின் பயிற்சியாளர் முனியாண்டி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தினசேவை அறக்கட்டளை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தின் தலைவர் சிவபிரகாசம் கண்ணன், ஒயிட் ரோஸ் பொதுநல அமைப்பின் தலைவர் சங்கர், அமிர்தம் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் யோகா விஜயகுமார், சாக்சி தொண்டு நிறுவனத்தின் குடும்பநல ஆலோசகர் சசி, அப்துல் கலாம் ட்ரஸ்ட் நிர்வாகி முத்துச்செல்வி, சமூக செயற்பாட்டாளர்கள் கோவிந்தசாமி, ராதாகிருஷ்ணன், ஆம்ஸ்ட்ராங் ராஃபி, சாலை தீ விபத்து பாதுகாப்பு வாகன விழிப்புணர்வு பிரச்சாரர் சீனிவாச பிரசாத், தேசிய மற்றும் மாநில விருது பெற்ற நடிகர், இயக்குனர் மற்றும் மாற்றம் அமைப்பின் நிறுவனர் தலைவர் ஆரிய தாமஸ் மற்றும் மாணவியின் பெற்றோர், ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜார்க்கண்டில் நடந்துச்சு. ராஞ்சியில் மொத்தமாக என் ஈவெண்ட்டில் 60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேருந்து செமிஃபைனலுக்கு 24 பேரும், ஃபைனலுக்கு 8 பேரும் செலக்ட் பண்ணாங்க. ஓவராலாக 500 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. என் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என் பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. இங்கேயும் என்னை வாழ்த்துறதுக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ.